தற்போதைய உடனுக்குடன் நேரலை. அடையாறு அருகே மாநகராட்சி பள்ளி சமையல் கூடத்திற்கு ஆய்வுக்கு சென்ற திமுக கவுன்சிலர் பாஸ்கரன் நக்கலாக பேசியுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம். எலி தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் திமுக கவுன்சிலரிடம் ஆசிரியர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர். சென்னை வேளச்சேரி 178வது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் பாஸ்கரன். இவர் வேளச்சேரி பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த பள்ளியில் சமையல் அறையில் எலித்தொல்லை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதற்கு மிகவும் நக்கலாக ஒரு அருவருக்கத்தக்க வகையில் அந்த எலிகளை மாணவர்களுக்கு சமைத்து கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் முகம் செலுத்த வைத்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அந்த காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குற்றம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக கவுன்சிலர்கள் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என பொதுமக்களை, பெண்களை அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதும், அதே போல பள்ளி மாணவர்கள் என்றும் பாராமல் அவர்களுக்கு எலிக்கறி சமைத்து தருமாறு தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.